திருச்சி சிவாவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன் நான். என்ன பேசுகிறீங்க? உங்கள் மாவட்டத்தில் இருக்குது, இதை வந்து பார்க்க மாட்டிங்களா? பார்லிமெண்ட்டில் வாய்க்கு வந்தது பேசுவீங்களா? அதோடு இல்லை, இந்த சந்தடி சாக்கில் டிஆர் பாலுவா அவர் உடனே சொல்கிறார், பிரதமர் வந்து ஸ்ரீலங்கா போகும்பொழுது கச்சத்தீவை மீட்கணும்னு. ஏயா கொலை பண்ணுறது நீனும், உசுரை கொடுக்க வேண்டியது நானா? இங்கே 1974 கச்சத்தீவு பராதீனப்படுத்த இலங்கைக்கு தானம் பார்க்கப்பட்டது. சரி, கருணாநிதி அவர்கள் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தார். நான் கேட்குறேன், தமிழ் உணர்வு கருணாநிதிக்கு இருந்திருந்தால் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கணும்? நான் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்கிறது வரை இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அதை மாத்திரம் சொல்கிறேன். நான் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு என்ன சொன்னார்? மதராஸ் மனதே சென்னை. நேற்று கூட ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், சென்னை இங்கே தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கிறது காரணமே ராஜாஜி தான், ஈவேரா இல்லை. சென்னை எங்கே இருந்தான்னு நீ தஞ்சாவூர் தலைநகர்னு சொல்லிட்டு போய் எனக்கு என்னன்னு ஈவேரா கேட்டார். அவ்வளோ பெரிய தமிழ் விரோதி. அப்போ அந்த சென்னையை எங்களுக்கு வேணும்னு மதராஸ் மனதேன்னு பொட்டி ஸ்ரீராமுலு வெறுமனை கோஷம் போட்டுட்டு போகலைங்க, உண்ணாவிரதம் இருந்தார், உயிர் நீத்தார். அவர் மொழிப்பற்று உள்ளவர், மண்ணின் மீது பக்தி இருக்கவர். கருணாநிதிக்கு மொழிப்பற்று இருக்கா? கருணாநிதி குடும்பம் தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக ஒரு துளியாவது தியாகம் பண்ணியிருப்பாங்களா? கொள்ளையடித்த கூட்டம். அந்த குடும்பத்தில் இருந்து இந்த டிஆர் பாலு வெக்கமே இல்லாமல் பார்லிமெண்ட்டில் கேட்குறார், வந்து நீங்கள் மீட்டுண்டு வரணும்னு. நீ கொலை பண்ணதுக்கு நான் உசுறு கொடுக்கணுன்னா எப்படி முடியும்? அது சர்வதேச ஒப்பந்தம். கேட்கலாம், ஸ்ரீலங்கா நாம் எத்தனையோ உதவி பண்ணுறோம், நீ அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி திரு ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் தெளிவாக, நீங்கள் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடியன் ஸ்டாக் இருக்கே, அவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனால் அதை வச்சே அவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ண முடியும்? ஸ்டாலினால் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், நீட்டு பில்லு கொண்டு வந்தது யார்? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மட்டும் இல்லை, காந்தி செல்வன், நாமக்கல் எம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி. நீங்கள் பண்ணதானே நீட்டு, அதுக்கு எங்களையும் குறை சொல்கிறீங்க? அது மாதிரியா இப்போ கனிமொழி வந்து கவிஞர் கனிமொழியா? ஆமாம், நீங்கள் அது எனக்கு மூத்த சகா திரு இல்ல கணேசன் அவர்களுடைய ஞாபகம் வருது எனக்கு. என்னென்னா, நேர எழுதினா உரைநடை, மடித்து எழுதினா கவிதை. அந்த கவிஞர் கனிமொழி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இலங்கை மீனவர்கள் பற்றி அமித்ஷாஜி தெளிவாக சொல்லியிருக்கார். 4 தரம் உங்கள் கும்பலோடு வந்து திமுக எம்பிகள்லாம் என்னை பார்த்தீங்க, ஒரு தரம் கூட ஏன் இலங்கை அகதிகளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு ஏன் கேட்கல? இது வரைக்கும் நீங்கள் என்ன சட்டம் வச்சுருந்தீங்களோ அதை கன்டினியூ பண்ணுறேன். நான் அதை மாற்றணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோ, நான் மாற்றி தரேங்க. ஆக இவர்கள் பூரா திருட்டு கூட்டம். அதுக்கப்புறம் திருடிட்டு கையில் வச்சுக்கிட்டே திருடன் கத்துறது. அப்போ ஜெய்சங்கர் என்ன சொல்கிறார்? 74க்கு முன்பாக நம்முடைய மீனவர்களுக்கு இந்த நிலைமை இல்லை. 74லேருந்து ஏன்? நாம் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த காரணத்தால் நம்மோட கடல் எல்லை சுருங்கி போச்சு. அதனால் நம்ம மீனவர்கள் படகு போனால் அது என்ன ஆகிடுது? இலங்கை கடல் எல்லையாக போயிடுது, கைது பண்ணுறாங்க. ஆகவே எல்லா தமிழக மீனவர்கள், தமிழக மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு இந்த திராவிடியா ஸ்டாக் தான் காரணம். அதை ஒழிச்சுட்டா 26ல் தமிழ்நாடுக்கு உண்மையாகவே விடியல் வரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.